வணக்கம். இப்பதிவில் ஐவீர செந்தூரம் பற்றி காண்போம். ஐவீர செந்தூரம்: ஆட்டு துகள் விந்தோர் தொடி அறை சேவகன் சாரம் போட்டு கல்வத்தில் திரிபொழுதின் அணியாட்டி நாட்டு கரித்தீயில் மணில் நாட்டும் ஒரு பாண்ட தோட்டு கவிர் நிறமாவரு உருக்கால் முதல் போமே. இது பாடல். அடுத்ததாக தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டுத்துகள் அல்லது அயம், விந்து அல்லது ரசம், சேவகன் அல்லது வீரம், சாரம் அல்லது நவாச்சாரம். இந்த சரக்குகள் எல்லாமே நம்ம சுத்தி செஞ்சு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம செய்முறை பார்த்தோம் அப்படின்னா, முதல் 2 சரக்குகளையும் நம்ம கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். பிறகு வீரத்தையும் நவாச்சாரத்தையும் சேர்த்து நம்ம 3 நாட்கள் அரைக்கிறோம். அப்படி அரைச்சோம்னா நல்லா செவக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு புது சட்டியில் போட்டு அடுப்பில் ஏற்றி வறுக்கிறோம். அப்படி வறுக்கும்போது முருக்கம்பூ நிறத்தில் அதாவது கருகாமல் முருக்கம்பூ நிறம் வரும். அந்த பதத்திலே நம்ம இறக்கிக்கணும். கருகாமல் இறக்கி வைத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தளவு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 130 மில்லிகிராம் 2 வேளைக்கு நம்ம கொடுக்குறோம். இதுலேயே அனுபானம்னு இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பனை வெல்லம். தீரும் நோய்களில் பார்த்தோன்னா சூளை, குட்டம், வலிநீர், விடக்கடிகள் இவை எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த செந்தூரத்தை வறுக்கும்போது தென்னை ஈர்க்கு கற்றியை தான் நம்ம பயன்படுத்தி வறுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த புகைக்கு எதிராக நிற்காமல் நம்ம கவனமாக இருக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ரசச்செந்தூரம் பற்றி பார்க்கலாம். ரசச்செந்தூரம்: பாரப்பா மின்னமொரு செந்தூரங்கீழ் பாடுகிறேன் புலத்தியனை பதிவாய் கேளு நேரப்பா வாழை ரசம் பலந்தான் 4 நேர்த்தி என்ன கந்தியோர் பலமே கூட்டு காரப்பா கரியோட்டில் தொந்திதேதான் கனமாக பொடி செய்து குப்பிக்கேற்றி. இது பாடல். தேவையான சரக்குகள்னு பார்த்தோன்னா, ரசம், கந்தகம், தாளகம் 3ஐயும் நம்ம சுத்தித்து எடுத்துக்கிறோம். இதோட செய்முறையில் பார்த்தோம் அப்படின்னா, முதல் 2 சரக்குகளையும் நம்ம கரியோட்டில் தொந்தித்து பொடிச்சு குப்பியில் அடைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் வாளுகை இயந்திரத்தில் முதல் 3 மணி நேரம் தீபம் போல் எரிக்கிறோம். அடுத்த 3 மணி நேரம் கமலாக்கினியா மாதிரி எரிக்கிறோம். அதுக்கு அடுத்த 3 மணி நேரம் நம்ம காடாக்கினியாக எரிச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, கந்தகத்தோட வாசம் மேலே எழும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாசம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சலாகையை கொண்டு மெல்ல மெல்ல நம்ம கிண்டி பார்க்கணும். அப்படி கிண்டி பார்த்தோன்னா கந்தகம் கட்டியாக இல்லாமல் உருகி இலகு பதத்தில் இருக்கும். அப்படி அது உருகி இலகு பதத்தில் இல்லை அப்படின்னா, மேற்கொண்டு நம்ம இன்னும் ஒரு நாளிகை, அதாவது 24 நிமிடம் கடுந்தீ போட்டோம் அப்படின்னா அது உருங்கி குழம்பாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், கந்தகம் இலகி வர பதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தாளகத்தை நம்ம பொடிச்சு வச்சுருப்போம். அந்த பொடிச்சு வச்ச தாளகத்தை எடுத்து குப்பிக்குள்ளே போட்டு 4 பக்கமும் நல்லா கலக்கணும். சலாகையை பயன்படுத்தி 4 பக்கமும் நல்லா நம்ம கிண்டுறோம். கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 12 மணி நேரம் காடாக்கினியாக எரிக்கிறோம். 12 மணி நேரம் காடாக்கினியாக எரிக்கிறோம். அப்படி எரிக்கும்போது மருந்து மேலே ஏறும். அப்படி மேலே ஏறும்போது சலாகையில் நம்ம விட்டு பார்த்தோம் அப்படின்னா சலாகை முனை சிவந்திருக்கும். அதுதான் பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சலாகை முனை சிவந்திருந்துச்சு அப்படின்னா அதுதான் பதம்னு சொல்கிறாங்க. இப்போ சலாகை முனை கருத்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 6 மணி நேரம் மறுபடியும் நம்ம மேற்கொண்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீயை நீக்கி ஆற விட்டு அந்த குப்பியை உடைச்சி மருந்து எடுத்து கல்வத்தில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா முருக்கம் பூ போல் நல்லா செவந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செய்முறை. அடுத்ததாக மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா 65 முதல் 130 மில்லிகிராம், அதாவது பயிரளவு முதல் குன்றியளவு வரை 2 வேளை நம்ம கொடுக்கலாம். அனுபானம் தேன். நாளளவு பார்த்தோம்னா 10 நாட்கள் நம்ம எடுத்துக்கலாம். தீரும் நோய்கள் எருவாய் முளை நோய், மேக நோய்கள், பௌத்திரம் இவைகள் எல்லாம் தீரும் நோய்களாக கொடுத்துருக்காங்க. பத்தியம் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன பத்தியம்? புளி, புகையிலை இவை எல்லாத்தையும் நம்ம நீக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.